எடப்பாடி அவர்கள் தான் செங்கோட்டையனுக்கு வந்து பதவியே கொடுத்துருக்காரு. உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு. பேசிலாம் முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த முடிவு அதுவும் இல்லாம அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தி புலிகள் கிட்ட பேசி தாவேகாவுக்கு சேர்வதற்கு இணைப்பு பாலமா இருக்காரா சார்? உண்மையாலுமே அந்த ரோல வந்து செங்கோட்டையன் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரா? நமக்கு தெரிந்தவரை பிரிந்து போன அதிமுக தலைவர்களை முதல்ல இழுக்கு பார்க்குறார். வைத்திலிங்கத்துக்கிட்ட பேசிட்டார். ஓகே. எப்படியும் இன்னும் சில நாட்களில் இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. வைத்திலிங்கம் அவர்கள் தாவேகாவில் சேர்றாரு. நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. பேசி கொண்டிருக்கிறார். ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவசரப்பட வேண்டாம், வெயிட் பண்ணுங்க ஓகே அப்படின்னு சொல்லி வைத்திலிங்கத்தை தடுக்க பார்க்குறார். அது நடக்குமான்னு தெரியாது. ஆனால் இன்னும் சில நாட்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு விஐபி டெல்லிக்கு சென்று ஹரித்வார் ராமரை பார்ப்பார். அந்த ஹரித்வார் ராமர் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஏற்கனவே செங்கோட்டையன் ஹரித்வாருக்கு போறேன்னு சொல்லி அமித்ஷாவை பார்த்தாரு. அந்த ஹரித்வார் ராமர் அமித்ஷா தானா? ஆமாம், ஹரித்வார் ராமர் வேறு யார்? அவர் யாரை பார்த்தாரு? அமித்ஷா தான் பார்த்தாரு. அது அமித்ஷாவை எங்கே பார்த்தாருன்னு இன்னும் யாரும் சொல்ல. ஆந்தி வேலை இறங்கும் போது எங்கேயோ பார்லிமெண்ட்டில் இறங்கும்போது பார்த்தாருன்றாங்க. ஓகே. அதுவும் எல்லாரையும் பார்த்த மாதிரி கையாட்டினாருன்றாங்க. அதுதான் நமக்கு தெரிந்த தகவல். ஆனால் செங்கோட்டையன் தனியாக பார்த்த மாதிரி அவர் கிளைம் பண்ணிக்கிறார். அந்த விஐபி யாருன்னு கேளுங்க. டெல்லிக்கு போகிற விஐபி கேட்டால் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானே கேட்குறேன் சார். யார்? ஓபிஎஸ் அவர்களா? ஓபிஎஸ் தான். 2 நாட்களுக்கு டெல்லி போய் பார்த்து எனக்கு என்ன கதி, இது மாதிரி வந்து என்ன ஒன்றிணைக்கணும் அதிமுகவில் சொன்ன செங்கோட்டையன் விஜய் கட்சிக்கு போயிட்டார். இப்போ என் பின்னாடி இருந்த மனோஜ் பாண்டியன் திமுக போயிட்டார். இப்போ இன்னும் இருக்கிற ஒரே ஒரு விஐபி வைத்திலிங்கம். அவரும் வந்து தாவேக்காக்கு போகிறன்னு துடிக்கிறார். என்னை தனிவரமாக விட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? நான் எங்கே போகிறது? எனக்கு ஒரு நீதி நியாயம் வழங்க வேண்டும் சொல்லி போய் ஹரித்வார் ராமர்கிட்ட கேட்க போகிறார். ஓகே. அவருமே தனி கட்சி ஆரம்பித்து விஜய் கிட்ட போகிறது தான் எனக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியுது. ஏன்னா டிடி தினகரன் சொல்கிறார், எடப்பாடியை வீழ்த்த வேண்டும், எடப்பாடிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றால் நாமெல்லாம் விஜய் அணியில் இருப்போம், ஒரு கட்சியாக ஃபார்ம் பண்ணுவோம். கட்சியாக ஃபார்ம் பண்ணி போனால் நமக்கு மரியாதை இருக்கும். செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டார், சரி அவரை விட்டுருவோம், இனிமேல் போய் யாரும் சேராதீங்க, நம்ம ஒரு கட்சியாக போய் சேர்ந்தோம்னா நமக்கு ஒரு மரியாதை கிடைக்குன்னு அவர் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாரு. ஓகே. அந்த ஒர்க் அவுட்டில் ஓபிஎஸ் இணைவாரா, இல்லை ஓபிஎஸ் தனியை கட்சியாக அமைத்து சேருவாரா, இல்லது செங்கோட்டையன் போலவே விஜய்கிட்ட போய் நின்று தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு மேலே ஏதோ ஒரு பதவி இருந்தால் கொடுங்க தம்பி, நான் 3 முறை முதலமைச்சராக இருந்துட்டேன், செங்கோட்டையன் சீனியர் தான், ஆனால் நான் முதலமைச்சராக இருந்துட்டேன், கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டேன், எனக்கு ஏதாவது போட்டு கொடுங்க தம்பின்னு கேட்பாரா தெரியல.